முதல்ல இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்னு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்ல தான் இதற்கு விதை போடப்பட்டது. சமுதாய சீரழிப்பை சகஜமாக்குறதுக்கு பல இடங்கள் நடந்த நிகழ்ச்சியில் ஒன்று அப்படின்னு. அதுக்கப்புறம் இது கொஞ்ச நாள் நிப்பாட்டப்பட்டிருந்து இப்போ நேற்றையோ முன்னாடியோ ஏதோ கோயம்புத்தூர்ல மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கக்கூடியதை பார்க்கணும். நீங்க இந்த பலேன்ஷாவுக்குள்ள நேபாள் வெற்றியை பாருங்க, ஒரு ராப் சிங்கர், அதுவும் கிட்டத்தட்ட இதே தான். அப்ப குறிக்கோள் இல்லாம, அதனாலதான் நான் எப்பவுமே தெளிவாக ஒரு விஷயம் சொல்லுவேன். நான் என்னைக்குமே சொல்லுவேன், இந்த முஸ்லீம்ல கெட்டவன் கிடையாது. இந்த மாதிரியான மத போதனைகளால் தான் அவன் கெட்டவன் ஆகிறான். மனுஷன்ல நல்லவன் கெட்டவன் கிடையாது. அதான் அந்த காலத்துல ஒரு சினிமா பாட்டு உண்டு, எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளைதான் மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தீவிரவாதமும் அன்னை வளர்க்கையிலே. நம்ம அந்த பாட்டு இங்க மதரசா வளர்க்கையிலேன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதோடு நம்ம எதை ஒட்டி பார்க்கணும்னா, ஒரு 8 ஏதோ 9 பேர் இப்போ டெல்லியில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனா ஏற்கனவே திருப்பூர்ல, இதே டெல்லியில உள்ள ரயில்வே ஸ்டேஷன்ல பிரிவினைவாத பயங்கரவாதத்துக்காக வேண்டி போஸ்ட் ஓட்டினோட திருப்பூர்ல கைது பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு பங்களாதேஷ்காரன் தேனாம்பேட்டையில ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருந்தவன், அவனும் கைது செய்தாங்க. அப்புறம் நம்ம பார்த்தோம்னா அந்த தேனாம்பேட்டை அதே லிமிட்ல முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்த்த ஒரு ஆளு அந்த பங்களாதேஷ் நாட்டுக்குள்ள உள்ள எல்லைப்புறத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். அந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதனால இன்னைக்கு இந்த மாட்டின இந்த விசாரணையில தமிழ்நாடு தொடர்பு என்ன இருக்கிறது என்பதை முதல்ல நம்ம கவனிக்கணும். இவ்வளவு நாளும் போலீஸ்காரன்ட்ட போக முடியாது, ஏன்னா போலீஸ்காரன் வாழா இருந்தான். இப்ப அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, இந்த நாட்டின் சட்டம் நம்மை பாதுகாக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவன் ரிபலாகத்தானே செய்வான். ஆமா. ரெண்டாவது, அந்த ஏரியால இந்த எலெக்ஷன்லயுமே திரிணாமுல் தான் ஜெயிச்சிருக்கிற ஏரியா. 24 பர்கானா டிஸ்ட்ரிக்ட் இப்போ அவங்க தான் ஸ்வீப் பண்ணியிருக்காங்க அந்த ஏரியால. ஸோ அதனால அங்க பிஜேபிக்காரன் போய் அங்க ஒன்றும் பண்றதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. நிறைய துலுக்கு அங்கிருந்து பங்களாதேஷ்லேருந்து செட்டிலான ஏரியாவில் ஒன்று, அது அவர்களுக்குள்ள கோட்டையாகவும் கருதப்படக்கூடிய ஒரு ஏரியா. அதனால் அங்கே திடீர்னு பிஜேபிக்காரன் அடிப்பதற்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. அப்படி அடித்தான் அப்படின்னா உங்க கட்சி ஒட்டுமொத்தமாக அழிஞ்சாதான் முடிஞ்சிருக்கும். பட் இந்த எலெக்ஷன்லேயும் நீங்கள் தான் இந்த இடத்துல ஜெயிச்சிருக்கீங்க. அப்போ அதற்கு எப்படி அழகாக உடைச்சி இவங்க கவுண்டர் பண்ணி அதை சோழியை முடிச்சுட்டாங்க. அப்போ அமெரிக்காவுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, நம்ம இந்தியாவை பணிய வைக்கிறதுக்கு என்னெல்லாம் நம்ம ஒரு ஸ்கெட்சு போட்டாலும் இந்த மோடி பதில் ஸ்கெட்சு போட்டு நமக்குள்ள அடிமடியிலேயே கை வச்சிடுறாங்க. என்னையா பண்றது அப்படிங்கிறது பார்க்கும்போது பக்கத்து நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி லூஸ் கேரக்டர்ஸை வச்சு ஏதாவது பிரச்சனை பண்றது, இதை உடனே பிக்கப் பண்ணிட்டு நம்ம ஊர்ல பேசுறதுக்கு இங்க ஒரு இந்த நாட்டின் எதிரி கட்சி தலைவர் ஒருத்தர் இருக்காரு, ராகுல் வின்சின்னு. அவர் மாதிரி ஒரு 8-10 பேரை வச்சுக்கிட்டு கத்துறது. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: சென்னை மதுபான பாரில் நடனமாடுவதில் ஏற்பட்ட தகராறால் விபரீதம், இலங்கை இளம்பெண் கார் ஏற்றி கொலை. உத்தரப்பிரதேசம் காஜியாபாத்தில் நண்பரை பக்ரீத் பண்டிகைக்கு அழைத்து கொன்றவர் என்கவுண்டரில் உயிரிழப்பு. நம் நாட்டின் பல பகுதிகளை தகர்க்க சதி செய்தவர்கள் 9 பேர் கைது. அபிஷேக் பானர்ஜி மீது தாக்குதல், 4 பேர் கைது. இந்திய நிலப்பகுதிகள் ஆக்கிரமிப்பு, நேபாள பிரதமர் பேச்சால் சர்ச்சை. இந்த செய்திகள் குறித்து நாம் திரு பாலகௌதமனுடன் சிந்திக்க இருக்கிறோம். பாருங்கள் நேர்களே. வணக்கம். வணக்கம் அம்மா. சென்னையில ஒரு மதுபான பார்ல ஒரு நடனம் ஆடுவதில் ஏற்பட்ட தகராறுல ஒரு இளம் பெண் மேல ஒரு கார் ஏற்றப்பட்டு அவங்க இன்னைக்கு இறந்து போயிருக்கிறது. இதனுடைய முழு கதையை கேட்டா உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது. யான்சி அப்படிங்கக்கூடிய ஒரு 18 வயது நிரம்பிய ஒரு பெண்ணும் 17 வயது நிரம்பிய பெண்ணும் நேற்றுக்கு அந்த ஒரு பாருக்கு போயிருக்காங்க. அங்க நடந்த ஒரு தகராறுல தான் இந்த விபரீதம் என்பது நடந்திருக்கிறது. இந்த யான்சி அப்படிங்கிற பொண்ணு யாருன்னு பார்த்தா, இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண், அனிச்சம் குப்பம் பகுதியில இருக்கக்கூடிய பெண்.
அவங்க ராமாவரத்துல இருக்கக்கூடிய இன்னொரு அந்த 17 வயது பெண்ணுடன் அவங்க இருவருக்கும் ஒரு நட்பு ஏற்பட்டதாகவும், அந்த 17 வயது பெண் வீட்டுல ஒரு வாரமாக அந்த யான்சியும் இந்த இந்த சிறு பெண்ணும் தங்கி இருந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஒரு நாள் அவங்க வந்து கடந்த வாரத்துல ஏதோ ஒரு நாள் சினிமாவுக்கு போயிருந்திருக்காங்க. அப்படி போயிட்டு அவங்க அன்னைக்கு நைட்டு வராம அடுத்த நாள் காலையில வந்த பொழுது அவங்க வீட்டுல வந்து பெற்றோர்கள் வந்து கண்டித்திருக்காங்க இந்த 2 பெண்களையும். இப்படி எங்க போனீங்க அப்படின்னு சொல்லி. அதனால கோவிச்சுட்டு அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியில வந்ததாக செய்திகள்லாம் தெரிவிக்கின்றன. வெளியில வந்து அவங்க எப்படி வந்து இந்த பப்புக்கு வந்தார்கள் என்று தெரியல. அது குறித்து ஒரு பையன்கிட்ட வந்து இன்டர்வியூ எடுத்து ஒரு வீடியோ எல்லாம் சமூக வலைதளங்கள்ல இருக்கு. அதாவது இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட ஒரு பையன், அவன் என்ன சொல்றான் அந்த பையன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இந்த 2 பெண்களும் தான் வந்து இவங்க 2 பேரையும் அழைத்ததாகவும், அதாவது பப்புக்கே அழைத்ததாகவும், அவங்க வந்து 2 பேருமே வந்து மது அருந்திருந்ததாகவும் இருந்து அவர்களுக்குள்ளார அந்த உள்ளுக்குள்ள நடனம் ஆடி கொண்டிருந்த பொழுது அங்க 2 பிரிவுக்கு இடையில சண்டை ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் ஏற்கனவே அந்த மதுபான கடையில் இருக்கக்கூடிய அந்த பவுன்சர்ஸ் அவங்களே வந்து இவங்களை வந்து அங்கிருந்து விலக்கி விட்டதாகவும், அதுக்கப்புறம் வந்து ஒரு குரூப் வந்து கார்லையும், அதை தவிர இவங்க இன்னொரு குரூப்பு பைக்லயும் சென்றிருந்த பொழுது அந்த பின்னாடி பைக்ல வந்த குரூப் வந்து இந்த கார்ல உள்ளவங்க மேல கல்லிட தெரிஞ்ச பொழுது இந்த இளம் பெண்ணையும் இன்னும் அந்த 18 வயது பெண் 17 வயது பெண்ணோட இந்த 2 ஆண்கள் போயிருக்காங்க. 4 பேர் ஒரு வண்டியில போயிருக்காங்க. அவங்கதான் கல்லிட தெரிஞ்சதா ஒரு பைக்ல போயிருக்காங்க. எப்படி போனாங்கன்றது தெரியல. அது அப்படிதான் அந்த பையன் சொல்றான். அப்படி போகும்பொழுது அந்த இன்னொரு குரூப் இவங்க மேல அடிச்சதுதான், இவங்களதான் வண்டி கல்லெடு தெரிகிறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இந்த காரை கொண்டு வேகமாக அந்த கார் ஓட்டி வந்தவர்கள் இந்த பெண்கள் போன அந்த வண்டி மேல மோதி இருக்காங்க. முதல் தடவை அவங்க சமாளிச்சு நின்றதாகவும், திரும்பவும் அவங்க வந்து வேகமாக மோதும் பொழுது இவங்களால சமாளிக்க முடியாம வண்டியை கீழே போடும் பொழுது அதுல இருந்து அந்த 18 வயது பெண், அதாவது அந்த யான்சி இலங்கை பெண் வந்து தூக்கி எடுப்பட்டு கீழே விழுந்து ஏதோ கட்டையிலையோ கல்லையோ அடிச்சு அவங்க வந்து சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாகவும், மற்றவர்களுக்கெல்லாம் காயத்துடன் தப்பியதாகவும் இந்த செய்திகள் வருகிறது. இதுல முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மதுபாரை நடத்துவது வந்து ஒரு தாவேகாவை சேர்ந்த ஒருத்தர் அப்படிங்கிறதையும் அந்த செய்தியில வந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம நாட்டுல ஒரு சட்டம் உண்டு, என்ன அப்படின்னா அந்த மைனர்களுக்கு வந்து சரக்கு விற்கப்படாது அப்படின்னு. ஆமா. ஆனா இந்த சட்டம் பலகாலமாக இருக்கிறது. ஆமா. ஆனா நாங்கள் இப்படி ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறோம்னு தாவேகா மந்திரி சபை வந்தோடனே இந்த மந்திரி சொன்னார். ஆமா, நான் கூட அப்போ கூட பேப்பர்ல தேடிக்கிட்டு இருந்தேன், புதுசா ஏதாவது சட்டம் போட்டிருக்காங்களா, ரோட்ல இடது பக்கம் தான் போகணும், சிக்னல்ல சிவப்பு லைட் வந்தா வண்டியை நிப்பாட்டணும் அப்படின்னு புது சட்டங்கள் ஏதாவது கொண்டு வர போறாங்களோன்னு தேடினேன். ஏன்னா எதெல்லாம் ஆல்ரெடி சட்டத்துல இருக்கோ அதையே திருப்பி சொல்றதுதானே இவங்க தொழிலா வச்சிருக்காங்க. சரி, இப்ப அந்த சட்டத்தை இப்ப இந்த பார் பின்பற்றலையே. முதல்ல இந்த சின்ன குழந்தைகளுக்கு முதல்ல சரக்கு விற்கலாமா, இவங்கள பாருக்குள்ள அனுமதிக்கலாமா? தமிழ்நாடே எங்க ஆளு சொன்னா கேக்குதுன்னு இப்ப தாவேகாரன் நடத்தின பார்ல தானே அது நடந்திருக்கு. ஆமா. அப்ப இந்த சட்டத்தை மதிக்காதவர்கள் அதே கட்சிக்காரர்கள். அடுத்தது இந்த புது ஒரு கலாச்சார சீரழிவின் வந்ததுல வேணா நம்ம தொடர்ந்து இந்த விஷயத்தை அறிவுறுத்தி வருகிறோம். வீட்டுல வந்து குழந்தைகளை கண்டிச்சு வளர்க்கறதுங்கக்கூடியது தப்புங்கக்கூடியதை இந்த நாட்டுல உள்ள பெற்றோர்கள் நினைக்கிற வரை, சொந்தத்துல உள்ள வேற யாராவது கண்டிச்சாச்சுன்னா உடனே அந்த சொந்தக்காரங்களை திட்டுறது எப்படி எம்புள்ளைய நீ சொல்லலாம்னு, அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம குழந்தைகளை வளர்க்கறதுனால வர்ற வெனை இன்னைக்கு இப்படி வந்து நின்றுருக்குது. சரி, முதல்ல அந்த குழந்தை ஒரு நாள் நைட்டு எங்கேயோ வெளியில போயிட்டு வரல. சரி, அப்ப இது எங்க போச்சுன்னு அந்த அம்மா கேட்ட உடனே இது கிளம்பி அங்கிருந்து போச்சான். அது என்னடான்னா அந்த போன் பண்ணி ஏதோ ஒரு துலுக பய போல இருக்கு, அந்த போன் பண்ணி வர சொன்னது. எனக்கு இப்ப இதுல இன்னொரு டவுட் வேற வருது, இது ஒரு பெரிய ராக்கெட்டா இருக்குமோங்கிற ஒரு டவுட் வருது. இந்த பேர்கள் எல்லாம் இருக்கலாம் நமக்கு பார்க்கும்போது. ரெண்டாவது, இதுல வந்து வெறும் சரக்கு மட்டும்தானே இல்ல ட்ரக்கும் கலந்துருக்கா, அந்த விஷயம் என்னன்னு நமக்கு இப்ப தெரியல. முதல்ல வேற ஒரு வீட்டு பெண் உங்க வீட்டுல உங்க பொண்ணோட ஒரு வாரம் தங்கி இருக்குன்னா எந்த அடிப்படையில தங்கி இருக்கு, நீ எதுக்கு வந்த, உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா என்ன விஷயம், இந்த அம்மாவை கேட்டுச்சா? இல்ல, அந்த பெண் வரை இலங்கை மறுவாழ்வு மையத்துல இருந்து வந்துச்சான். எங்க இருந்து வந்தாலும் நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு வந்து தங்கி இருக்குங்க,
அது ரெண்டாவது ஏரியாவுமே ரொம்ப டிஃபரன்ஸ். இது அன்னிச்சம் குப்பம், இங்க ராமாவரம், ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லாத ஏரியா. இதுக்கு 17 வயசு, அதுக்கு 18 வயசு. இப்ப இந்த 2 பொண்ணுக்கு அப்ப ஏன் அந்த பொண்ணு இங்க வந்துச்சுன்னு யாராவது கேட்டாளா? இல்ல. அப்போ இந்த மாதிரி தங்க குழந்தைகள் எதை சொன்னாலும் சரியா இருக்கும். குழந்தைகளுக்கு அப்பீல் இல்லை, முன்னாடி அம்மாவுக்கு அப்பீல் இல்லைங்கிறது போக குழந்தைகளுக்கு அப்பீல் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு லெவல்ல இன்னைக்கு வீடுகள் வந்ததுக்குள்ள விளைவு. இப்ப இந்த அம்மா கேட்டிருக்கணும் வேண்டாமே, இல்லை ஒரு 18 வயசு பொண்ணு அது நம்ம வீட்டுல வந்து கொஞ்ச நாளா தங்கி இருக்கு. எதுக்கு வந்து உங்க வீட்டுல உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கொடு, உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணா என்ன தெரிஞ்சுக்கணும், கேட்போமா மாட்டோமா? முன்னாடி கேட்பாங்க. அவ இதை கூட கேட்கலைன்னா இந்த 17 வயசு குழந்தையோட அம்மா என்ன பொறுப்போட இருந்திருக்காங்க? நீங்க இப்படி இருக்கிறதுனால தான் அந்த பொண்ணுக்கு இன்னொரு நாள் தனியா போயிட்டு வெளியில நைட்டு முழுக்க வரல. இப்ப இது என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இப்பதான் இவங்க தான் என்னன்னா இந்த LGBTQ ரைட்ஸ். ஆமா. ஏன்னா இப்ப முன்னாடி ஏதாவது ஒரு பொம்பளையும் ஒரு பையனும் சேர்ந்து போயாச்சுன்னா தான் சமுதாயம் தப்பா பார்த்துக்கிட்டு இருந்து இப்ப பொண்ணு ஆணும் போனாலே இப்ப பார்க்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு இந்த சமுதாயத்தை சீரழிச்சு நடுத்தரல கொண்டு விட்டாச்சு. இந்த சீரழிப்புக்குள்ள விளைவு தான் இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. சரி, அப்ப அந்த தாயார் வந்து கேட்கல, ஏன் வந்து இந்த மாதிரி நீ இது பண்ண? சரி, அப்போ முந்தின நாள் போனதுக்கு அப்புறம் போனை வாங்கி பிடிங்கி என்னன்னு ஒரு ஆராய்ச்சி ஒண்ணு பண்ணாங்களா? இல்லை. சரி, ஒரு பையன் ஒரு துருக்க பையன் போன் பண்ணான்னா உடனே இவங்க வந்து அங்க பாருக்கு போயிட்டாலாம். சரி, எப்படி அந்த நம்பர் அவளுக்கு கிடைச்சது? அப்ப அந்த பையனுக்கு இவங்களுக்கு எவ்வளவு வருஷமா எப்படி தொடர்பு ஏற்பட்டது? இன்ஸ்டா மூலமாக தொடர்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுது. சரி, அப்ப எப்படி தொடர்பு? இன்ஸ்டா ரைட்டு, என்ன பேக்ரவுண்ட் அது தவிர? அதுக்கப்புறம் என்னடான்னா அந்த பாரம், அந்த பார்ல அதுக்கப்புறம் அதுல ஒரு கதையை வேற சொல்றாங்க. ஜோடியா போயாச்சுன்னா தான் என்ட்ரி. அந்த பார்ல என்ட்ரி கிடையாது, ஃப்ரீ என்ட்ரி. ஜோடியோட போனா ஃப்ரீ என்ட்ரி. அப்ப அந்த பார் என்ன கூட்டி கொடுக்குற இடமா? ஒரு ஆளுக்கு வந்து அப்படி இல்லாம போனா 500 rupees போல இருக்கு சார்ஜ். அப்போ ஜோடியோட போனா 500 ரூபாய் சார்ஜ் இல்லையா? அப்ப அந்த பாரை முதல்ல என்ன பண்ணிருக்கணும்? இப்போ ஊர்ல நீ தள்ளிட்டு வர்றவனுக்கெல்லாம் கூட்டி கும்மாளம் அடிக்கிறதுக்கு ஒரு இடம்னு சொல்லி இந்த நாட்டுல நீங்க ஒரு இடம் நடத்துறீ அப்படின்னா இது என்ன இன்டைரக்ட் பிராத்தலா? இந்த கேள்வி வருதா இல்லையா? கண்டிப்பா. இந்த சிஸ்டம் எந்த விதத்துல நியாயம்? அப்ப நீங்க எதை ஊக்குவிக்கிறீங்க? ஒரு பொண்ணு ஒரு ஆணும் சேரணும், நீங்க ஊரம் போட்டு இந்த மாதிரியா சுத்தணுங்கிறதுக்கு தானே இந்த வேலையை பாக்குறீங்க. கண்டிப்பா. அப்போ இந்த பண்பாட்டை இந்த நாட்டுல அனுமதிச்சது யாரு? நான் ஏற்கனவே இந்த விஜய் அரசு வந்த உடனே ஒரு விஷயம் சொன்னேன். இந்த ஜோசப் விஜய் அரசு நீங்க இது எல்லாத்தையும் பார்க்கலாம். முதல்ல இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்னு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்ல தான் இதற்கு விதை போடப்பட்டது. சமுதாய சீரழிப்பை சகஜமாக்குறதுக்கு பல இடங்கள் நடந்த நிகழ்ச்சியில் ஒன்று அப்படின்னு. அதுக்கப்புறம் இது கொஞ்ச நாள் நிப்பாட்டப்பட்டிருந்து இப்ப நேற்றையோ முந்தானத்தையோ ஏதோ கோயம்புத்தூர்ல மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கக்கூடியதை பார்க்கணும். நீங்க இந்த பலேன்ஷாவுக்குள்ள நேபாள் வெற்றியை பாருங்க, ஒரு ராப் சிங்கர், அதுவும் கிட்டத்தட்ட இதே தான். அப்ப குறிக்கோள் இல்லாம வாழ்க்கையில எந்த குறிக்கோளும் கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன் அந்த மாதிரி நான் இருப்பேன், எனக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது, எனக்கு சமுதாயத்தை பத்தி கவலை கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு சீரழிவை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுனதுல இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு பெரும்பங்கு உண்டு. வேற பல மாநிலங்கள் அதை நிப்பாட்டிவிட்டான். தமிழ்நாட்டில் இதில் நடந்த திமுக ஆட்சியில் இது நடந்த நேரத்தில் அதில் போடக்கூடிய பாட்டெல்லாம் பார்த்துவிட்டு அழகிரி விட்டு இதுகள்லாம் நாங்களே விஜய்க்கு தான் ஆதரவு, அதில் போட்டதெல்லாம் பாதி இந்த விஜய் சினிமா பாட்டை போட்டு தான் ஆடவும் செய்தாங்க. அப்போ தேர்தல் பிரச்சாரம் என்பதை விட நான் தேர்தலில் கொள்கையற்ற ஒரு தேர்தலை நடத்தணும். எந்த கொள்கையும் கிடையாது, நான் ஜாலியா இருக்கணும். இது ஒரு விலங்கு மனப்பான்மையை ஏற்படுத்தக்கூடியது. அப்ப இந்த விலங்கு மனப்பான்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சமூகம், இந்த மனப்பான்மை உள்ள ஒரு சமூகம் ஏற்படுறதுக்கு ஏதுவான விஷயங்கள் ஹாப்பி ஸ்ட்ரீட் ஒன்று, இந்த மாதிரியான பப்புகள். ஸோ இந்த பண்பாட்டை பார்த்து பிரமிச்சு கண்டிக்காத பெற்றோர்கள். அப்போ இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா அழகுகளையும் இன்னைக்கு இவங்க ஒரு மெட்டீரியலிஸ்டிக் ஆக்குறது என்பதை விட நம்ம என்ன சொல்லலாம், ஒரு போகம் வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இவர்கள் மாற்றியிருக்கிறார்கள். இதன் விளைவு இன்னைக்கு இப்படி நடந்திருக்கு. சரி,
இப்போ பவுன்சரை வச்சு நீங்க வந்து ஒரு பப்பு நடத்துறீங்க, ஜோடியோடி போனா தான் உள்ள விடுவேங்கிறீங்க. இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட பண்பாட்டு அழிப்பு. அதில் இந்த மாற்று இது மட்டும் இந்த மாதிரி எக்கச்சக்க பப்புகள் இருக்கு மெட்ராஸை சுத்தி. அப்போ சின்ன வயசுல உள்ள குழந்தைகளை குடிக்கிறதுக்கு ஊக்குவிக்கிறது இந்த மாதிரியான நிறுவனங்கள் தானே. ஆமா. அப்ப நான் ஆட்சிக்கு வந்த உடனேயே நான் வந்து 700 சில்லற கடையை மூடி போட்டேன்னு, அப்புறம் பார்த்தா அங்கங்க கடைகள் மீண்டும் திறந்து இருக்கின்றன. ட்ரக்கை நிப்பாட்டி போடுவேன், சமூகத்துக்கு பாதுகாப்பு கொடுத்து போடுவேன். உங்க சீக்கிரம் நடத்தின பார்ப்பது நம்ம அது. அப்ப இதெல்லாம் மக்களை ஏமாற்றக்கூடிய பசப்பு வார்த்தைகள். ஆனா சமுதாயத்துல இதே சீரழிவை அப்ப இவங்க ஆட்சி வந்த பிறகு ஏன் நீங்க ஹாப்பி ஸ்ட்ரீட்டுக்கு அனுமதி கொடுக்குறீங்க? அப்போ ஒரு சமுதாய சீரழிப்பு எக்கோசிஸ்டம் அரசின் ஆதரவுடன் ஏற்பட்டதின் விளைவு தான் நிற்குது. இப்ப இதுல சம்பந்தப்பட்ட ஒரு பெண் இலங்கையை சேர்ந்த, இந்த பெண்ணுக்கு இப்ப இவங்க ராமபுரத்துல இருக்க எங்கேயோ இன்ஸ்டாகிராம்ல சம்பந்தமே இல்லாம, அப்ப சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளுகளோட இவ்வளவு சுலபமாக பழகி தொடர்பே இல்லாதவங்களை வீட்டில் ஒரு வாரம் தங்க வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்து போலீஸுக்குள்ள இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த அளவு நம்பகமாக இருக்கிறதுங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. அப்ப இதை அழைத்திருக்கிறவரெல்லாம் பார்க்கும்போது ஏற்கனவே இலங்கையை மையப்படுத்தி வச்சு ஒரு ட்ரக் மாஃபியா தமிழகத்தில் இருந்து செயல்பட்டு வருகிறதுங்கக்கூடியதை பல முறை இந்த ஸ்ரீ டிவியில நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப இந்த பின்னணியில் இந்த இந்த நடந்த சம்பவத்தை நீங்க ஒத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த திட்டமிட்ட பண்பாட்டு அழிப்பு என்பதை விட, இப்ப பாருங்க, ஒரு 17 வயசு பொண்ணு அந்த வீட்டுல இருந்து தனியா வெளில வருது. அப்ப திட்டமிட்டு பெண்கள் குறிவைக்கப்படுகிறார்கள். ஆனா இந்த வழக்குல 2 பசங்க மாட்டி இருக்கிற 2 பேரும் முஸ்லீம் பசங்க. கரெக்டா? இன்னொரு பையனை பத்தி தெரியல, ஒரு பையன் பேசுறான், அவன் பேர் ஹசரத் அப்படின்னு ஹசரத்துங்கக்கூடிய பேர்ல சொல்றாங்க. சோ அப்ப இது ஒரு லவ் ஜிஹாதுக்கும் இது வந்து உங்களுக்கு பயனுள்ள ஒரு விஷயமாக இந்த கலாச்சாரம் மாறுகிறது. ஸோ இப்போ இந்த ஸ்ரீலங்கன் லிங்க்கு, இந்த பேரு, இந்த மாதிரி இருக்கிறத பார்த்தாச்சுன்னா இது வந்து ஒரு வெல் பிளான்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்படி தமிழகத்தை சீரழிப்பது என்பதை விட திட்டமிட்ட பல செயல்களுக்கு இது ஒரு அஸ்திவாரமாக அமையும் என்ற ஒரு நோக்கத்துடன் இது செயல்படுத்தப்படுகிறது. இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம், இதை பற்றி அச்சப்பட வேண்டிய ஒரு தேவை இல்லை, இதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம்தான் அப்படிங்கக்கூடிய மனோபாவத்தை சமுதாயத்தில் ஏற்படுறதுக்கு இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் மாதிரி உள்ள ப்ரோக்ராம்ஸ். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து இதே ஒர்க்கிங் இன் டேண்டம், இப்படித்தான் நான் இதை பார்க்குறேன். அதனால இது இந்த ஒரு இஷ்யூ, இது ஏதோ ஒரு சின்ன ஒரு சம்பவம் நடந்தது என்று நான் இதை பார்க்கவில்லை. இது இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு வலை இங்கே விரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் எந்த வீட்டில் உள்ள குழந்தைய சிக்கி இருக்குங்கக்கூடிய வீட்டில் இருக்கிறவங்களுக்கே தெரிய போகிறதில்லை. சிக்கின குழந்தைகளை நம்மளும் இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கோமேங்கிறது அவங்களுக்கும் புரிய போகிறதில்லை. அதனால இதை கருத்தில் கொண்டு காவல்துறையினர், அரசு, இவங்க இந்த மாதிரியான பெரிய ஆபத்துகள் இன்னும் இது வந்து அதிகப்படாமல் இதை கட்டுப்படுத்துவதற்கு இதை ஒரு வார்னிங் பெல்லாக நினைத்து செயல்பட்டால் அது தமிழகத்தின் எதிர்காலத்திற்கு நன்றாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உத்தரப்பிரதேசம் காசியாபாத் பகுதியில பக்ரீத் அன்னைக்கு ஒரு இந்து இளைஞனை அழைத்து சென்று கொன்றுள்ளனர். அது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, சூரிய பிரதாப் சௌகான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன், 17 வயசு ஒரு பையன், அவனை ஆசாத் அப்படிங்கிறவன், இவங்க 2 பேருமே ஆல்ரெடி இவங்க 2 பேரும் பழக்கமானவர்கள் தான். அந்த ஆசாத்ங்கிறவன் அவனை வந்து பக்ரீத் அன்னைக்கு வர சொல்லி அழைத்திருக்கான். இவன் அங்க போயிருக்கான். போன போது நாங்க ஆடுகளை எப்படி வெட்டணும்னு வந்து பாரு அப்படின்னு சொல்லி அவன் கூப்பிட்டுருக்கான். இவன் போக முடியாதுன்னு சொல்லி இந்த பையன் வேண்டாம் நான் பார்க்க வரலன்னு சொல்லி இவன் மறுத்திருக்கிறான் அந்த சூரிய பிரதாப் சௌகான். ஆனாலும் ஒரு வலுக்கட்டாயமாக கூப்பிட்டுருக்காங்க. இதுக்கிடையில இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு. அந்த வாக்குவாதத்தினுடைய முடிவில் இந்த ஆசாத் வந்து அவரை பல முறை அவன் வயிற்றிலேயே குத்தி அடிச்சு, கத்தியால குத்தி அவரை வந்து கொலை செய்திருக்கிறார்கள் அந்த இடத்திலேயே. இதற்கு ஹிந்து அமைப்புகள்லாம் பெரிய அளவுல கண்டனம்லாம் தெரிவிச்சு இவங்க எங்க காணாம போய் தலைமறைவாகன நிலையில போலீஸ்காரர்களை வந்து இவரை கண்டுபிடித்து கொடுத்தால் இவ்வளவு பணம் தருவோம் அப்படிங்கிற மாதிரி கேஷ் பிரைஸ் எல்லாம் போட்டு அனௌன்ஸ் பண்ணி கடைசியாக இப்ப
என்கவுண்டர்ல வந்து சுட்டு வீழ்த்திருக்கிறார்கள். நான் அவங்களை பிடிக்க வரும்பொழுது போலீசாரை நோக்கி அந்த ஆசாத் திரும்ப சுட்டிருக்கான். சுடும் பொழுது போலீசார் திரும்ப அவருக்கு சுட்டிருக்கிறார்கள். சுட்டுதல்ல அவர் வந்து இறந்து போயிருக்கிறார்கள். அவங்க அம்மா சொல்லும் பொழுது இவனை வந்து இதோட முடிச்சா போதாது, அவன் வீடை வந்து நீங்க புல்டோசரை இடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒண்ணுமே தெரியாத என் பையனை கூட்டு போய் இந்த மாதிரி கொண்டுட்டாங்க அப்படின்னு எல்லாம் அவங்க அம்மாவும் அதெல்லாம் பேசியிருக்கதை பார்க்க முடிகிறது. சில ட்வீட்டுகள் வந்து போட்டிருக்கிறதாகவும் இந்த ஆசாத்து அதுல வந்து பக்ரீத்துல வந்து காஃபீரை கொன்று விட்டேன் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டுறதாகவும் செய்திகள் வருகிறது. ஆனா அதுக்கான இதை நம்மளால பார்க்க முடியல. பட் அதுக்கான செய்திகள் அந்த மாதிரியும் சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடிகிறது. இதை நம்ம முதல்ல ஒரு விஷயம் கவனிக்கணும்னா, அந்த மாதிரி ஒரு ஏரியால ஒரு பையனை கூட்டு போய் கொல்றாங்க. கொன்னதுக்கு அப்புறம் அந்த ஏரியால இருக்கிற யாருமே அதை பத்தி வெளியில வாயை திறக்காம இருக்காங்க. ஆமா, அதுவும் வந்து அது நம்ம வலைத்தளங்கள்ல பாக்குறோம். சோ அப்ப இந்த ஒட்டுமொத்த சமுதாயம் இந்த கொலையை ஆதரிக்கிற மாதிரி தானே இருக்கு. ஆமா, அப்போ நீங்க முன்னாடி சொல்ற மாதிரி நான் ஒரு காஃபீரை கொண்டு விட்டேன்னு அவன் போட்டான், அதுக்கப்புறம் அந்த போஸ்டர் காணல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. உண்மையா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த சமுதாயத்துல இருந்து யாருமே அதை வாயை திறக்கல. ஏன்னா பிரஸ்காரங்க ஒரு ஆளையா போய் கேட்கறாங்க, யாருமே அதை பத்தி சொல்றது இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுன்னா இந்த சமுதாயம் இந்த மாதிரியான விஷயங்களை ஆதரிக்கிறது அப்படின்னா இது ஒட்டுமொத்த இந்த அந்த பையனுக்கு மேல குத்தம் சொல்றதுக்கு அவன் ஒரு 18 வயசு பையன். அப்ப இந்த 18 வயசு பையனுக்கு இந்த மனோநிலையே ஏற்படுறதுன்னா அவனை சுத்தி இருக்கிற சமுதாயம் அப்படித்தான் இருக்கு. அவனை சுத்தி இருக்கிற சமுதாயம் இது தப்புன்னு தெரிஞ்சதுன்னா அவனே அடிச்சு கொண்டு ஸ்டேஷன்ல கொண்டு விட்டுருப்பான். அவன் யாருமே அதை பத்தி நான் வாயை திறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா இது அவங்க ஆதரிக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். அதனாலதான் நான் எப்பவுமே தெளிவாக ஒரு விஷயம் சொல்லுவேன். நான் என்னைக்குமே சொல்லுவேன், இந்த முஸ்லீம்ல கெட்டவன் கிடையாது. இந்த மாதிரியான மத போதனைகளால் தான் அவன் கெட்டவன் ஆகிறான். மனுஷன்ல வந்து நல்லவன் கெட்டவன் கிடையாது. அதான் அந்த காலத்துல ஒரு சினிமா பாட்டு உண்டு, எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளைதான் மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தீவிரவாதமும் அன்னை வளர்க்கையிலேன்னு அந்த பாட்டு இங்க வந்து மதரசா வளர்க்கையிலேன்னு நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அதனாலதான் நம்மளுக்கு முன்னாடி வந்து ரிஸ்வின்னு ஒருத்தர் இருந்தார், இந்த ஷியா போர்டோட பொறுப்பாளராக இருந்தார். அவர் தெளிவா சொன்னார், இந்த குரான் இந்த ஹதீஸ்ல இது இருக்கக்கூடிய இந்த மாதிரியான அடிப்படையான விஷயங்களை எல்லாம் தயவு செய்து நீக்குங்கள். இந்த மாதிரியான கருத்தினால்தான் இவனுங்கள்லாம் பயங்கரவாதியா உருவாகிறான் அந்த காலத்துல அவரு சொல்லியிருந்தார். இப்ப அவர் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்த அதே சரி நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம அதை வரவேற்று நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்ரீ டிவியில இதை பத்தி சொல்லி இருக்கிறோம். முக்தார் அப்பாஸ் நக்வி இப்படி சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி. அவர் மந்தையா இருக்கும்போதே இந்த விஷயத்தை அவர் வந்து பதிவு செய்தார். அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு இந்த பையன் இதை பண்ணியிருக்காங்கக்கூடியது இந்த பையன் மேல ஒரு தனிப்பட்ட ஒரு குற்றம் என்பதை நம்ம சுமத்துவதை விட இந்த மாதிரியான மனநிலையை உருவாக்கக்கூடிய மத கல்வி, இந்த மத கோட்பாடுகள் இவைதான் ஒழிக்கப்பட வேண்டும். ஏன்னா இதனாலதான் இவன் உருவாரான். அதனால எதிரி அது. அதுக்கப்புறம் போலீஸ்காரன் போலீஸ்காரன் எடுத்து சுடுறான் அப்படின்னா ஒரு 18 வயசு பையனுக்கு ஆர்ம்ஸ் ஹேண்டில் பண்றது மட்டும் இல்லாம அவைலபிலிட்டி ஆஃப் ஆர்ம்ஸும் இருக்கு. அப்ப அந்த அம்மா கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? புல்டோசரை கொண்டு அவங்க வீடு இடிங்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப இப்படிப்பட்ட ஒரு ட்ரைனிங், இப்படிப்பட்ட ஒரு ஆயுதங்கள்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா நீங்க எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நீங்க இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்க. நம்ம ஊர்ல ஆம்பூர்ல கலவரம் வந்தது, போலீஸ்காரங்க உள்ள போகும்போது கடன்னு மாடியில இருந்து கல் வருதுன்னா முன்னாடியே செட்டப் பண்ணி வச்சது தானே. ஏன்னா இந்த மாதிரி பல கலவரம் அந்த மாதிரி அந்த கலவரத்தை நம்ம ஊர்ல நடந்ததை வச்சு நம்ம பார்ப்போம். அப்போ ஒரு சமுதாயமே வன்முறைக்காக தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது தானே அர்த்தம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்க புல்டோசரை கொண்டு அந்த வீட்டை இடிக்காம நீங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க சமுதாயத்துக்கு பண்ணக்கூடிய துரோகம்னு நான் நினைக்கிறேன். சமுதாயம் பாதுகாப்பு இல்லாம போகும். இப்படி இதெல்லாம் என்னென்ன வீடுன்னு பார்க்கக்கூடாது, இதெல்லாம் என்ன பார்க்கணும், ஹைட் அவுட்னு பார்க்கணும். இதையெல்லாம் என்ன பண்ணணும்னு சொன்னா வன்முறையை லான்ச் பண்ணக்கூடிய பேடுன்னு நீங்க நினைக்கணும். இது அப்படித்தான் நீங்க அணுக முடியும். இது தவிர வேற எது அணுகிறதுக்கு உங்களுக்கு வேற வழியே கிடையாது. நம்ம ஊர்ல பாருங்க, ஏன் இந்த மாதிரியான இந்த வன்முறை, ஏன் இந்த மாதிரி குர்ஆன்ல ஹதீஸ்ல இருந்த விஷயங்கள்லாம் நீக்கணும்னு சொல்றப்ப நம்ம ஊர்ல ஒரு உஸ்தாது பீர் முகமதுன்னு பெரிய குளத்துல இருந்து ஒரு மதரசா வாத்தியாரு, ஆனா ஒரு ஹதீஸை கோட் பண்ணி விட்டு நான் இந்த இந்திய நாட்டை நான் துலுக்க நாடாக்கணும் ஏன்னா எங்க அல்லாஹ் சொல்லிவிட்டாருன்னா சொன்னானா இல்லையா? ஆமா.
இன்னைக்கு வர தமிழ்நாடு போலீஸ் அவன் மேல கேச போடல. இந்த பையன் இப்படி சொல்லியிருக்கானேன்னு சொன்னதுக்கு நம்ம மேல கேசப்பட்டோம். ஆமா. அப்ப என்னன்னா இந்த சமுதாயம் கிரியேட் பண்ற எக்கோ சிஸ்டம் என்னன்னா, பயங்கரவாதின்னு சொல்லி எங்க சமுதாயத்திலிருந்து நீ ஒருத்தனை சுட்டி காட்டினால் நீ அவன் மீது நடவடிக்கை எடு. ஜனதி இஸ்லாமுக்கு எதிராக அவர் பேசி போட்டாரு. அப்ப நீ இன்னொருத்தனை கொல்லுன்னு சொல்லலாம், நீ இன்னொருத்தனை கொல்லுவதற்கு தூண்டலாம், அதற்கான ஆயுதங்களை வைத்துக் கொள்ளலாம். இதெல்லாம் இவன் வச்சிருக்கான், இதுக்கு இதுதான் காரணம்னு ஒருத்தன் சொன்னா அவன் குற்றவாளி. அப்போ ஒரு பொலிட்டிக்கல் எக்கோ சிஸ்டம் இப்படி டெவலப் ஆகுது. அப்போ இந்த ஒரு சிஸ்டத்துல நீங்க ஒரு சாதாரண ஒரு பையன், ஒரு 18 வயசு பையன் எப்படி அப்ப அவன் வந்து உருவாவான்? அப்ப இந்த எக்கோ சிஸ்டத்தை தான் நீங்க முதல்ல உடைக்கணும். இதை சரி பண்ணியாச்சுன்னா இந்த மாதிரி ஒருத்தன் உருவாக மாட்டான். அஷ்வக்குல்லா கான், டாக்டர் கலாம், இந்த மாதிரி பெரியவர்கள் இந்த சமுதாயத்தில் உருவாவார்கள். பொறுக்கிகள் உருவாக மாட்டார்கள். அதனால அந்த மாதிரியான சிஸ்டத்தை கிரியேட் பண்றதுக்கு இப்ப இருந்தே பாரத நாட்டில் இருக்கக்கூடிய நமது அரசு முயற்சி செய்தால் அடுத்த 20 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இதுக்கு பலன் தெரியும். உடனே தெரியாது, ஏன்னா நீங்க அந்த பழசெல்லாம் நீங்க மாத்தி கீத்தி போறதுக்கு நாளாகும். ஸோ இந்த முயற்சியை எடுக்காத வரை இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்காது. இப்போ பக்ரீது பிரச்சனையே பாருங்களேன், ஆட்டைத்தான் பலி கொடுத்தா, அப்படி மாட்டை பலி கொடுக்கல. ஏன் மாட்டை பலி கொடுக்க கூடாது? மாட்டைத்தானே பலி கொடுக்கலாம், அதை எப்படி தடை செய்யலாம்னு இவன் போராட்டத்தை நடத்தான். இந்த சீனா வர, ஏன்னா இவன் பெரிய ஆளு, வேணா இவன் ஒட்டுமொத்த இஸ்லாமிக் டெக்ஸ்டை இவன் படிச்சு கரைச்சு குடிச்சு விட்டான். அதை முகமதே செய்யலையே, அப்ப இவன் எதுக்கு இதை வெட்டணும்னு நிற்கிறேன்? அதுக்கு அவன் சொல்றான், அதாவது இப்படி இருந்தால் இந்த நாடு துண்டு துண்டாக போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு, இதை நான் சொல்ல அம்பேத்கர் சொன்னாலும் டக்குன்னு மாத்திட்டானே, இதை சொன்னா அவனை கேஸ் போட்டு போடுவானுங்கிற பயத்துல. அப்படிப்பட்ட ஒரு மாவீரன் இவன் பேச்சுல. அப்போ இந்த மாதிரியான எண்ண போக்கு ஏற்படுத்துவது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான சூழல் தான். இந்த சூழலைத்தான் முறியடிப்பதற்கு அரசு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும். இந்த மாதிரி உள்ளதுக்கு என்கவுண்டரை தவிர வேற வழி இல்லை. இல்லைன்னா இது இன்னொரு ஆசாம் கானா போவாங்க வருங்காலத்தில். அந்த அம்மா கோரிக்கை வச்ச மாதிரி அந்த வீட்டை நீங்கள் உடைச்சிட்டேன்னா இந்த மாதிரியான ஆட்கள் உருவாகாமல் சமுதாயத்தை பாதுகாக்க முடியும். புல்டோசர் நாயகனான யோகி அவர்கள் அதை செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். நம் நாட்டினுடைய பல பகுதிகளை தகர்க்க சதி செய்தவர்களை இன்னைக்கு டெல்லி புலனாய்வு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதில் 9 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இந்த 9 பேரும் ஏற்கனவே வந்து ISI, பாகிஸ்தானோட ISIயும் தாவூத் இப்ராஹிமுடைய கூட்டாளிகளுடைய தொடர்புடையவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வந்து டெல்லி, மும்பை, பஞ்சாப் போன்ற மாநிலங்கள்ல வந்து இவங்க வந்து குண்டு வெடிப்பையும், அது குறிப்பாக கோவில்கள், அப்புறம் மக்கள் கூடக்கூடிய இடங்கள், இந்த இடங்களில் எல்லாம் வந்து வெடிகுண்டு வைத்து தகர்க்க சதி செய்ததாக கூறப்படுகிறது. 2வது, இவர்களை வந்து பிடிக்கும் போது இவர்கள் கையில வந்து ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்கள் எல்லாம் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் எப்படி இவங்க கை கிடைக்குது அப்படின்னு சொன்னா, பாகிஸ்தான்ல இருந்து ட்ரோன்கள் மூலமாக நேபாள எல்லைக்கு கொண்டு வரப்பட்டு அந்த நேபாள எல்லையில இருந்து உள்ள கடத்திட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இதுல சிக்கின சில பேர் வந்து நேபாள வம்சாவளியினர் அப்படின்னும் சொல்றாங்க. தாவூத் இப்ராஹிமுடைய நெருங்கிய ஆளான ஷாஷாத் பாத்தி அவங்களுடைய கூட்டாளிகள் இவங்கெல்லாம் அப்படின்னும் கூறப்படுகிறது. அவருடைய ஹேண்ட்லர் அப்படின்னு சொல்றாங்க. பல காலமாக வந்து நேபாள மையப்படுத்தி பாகிஸ்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்து வருகிறதுன்னு நமக்கு தெரியும். காத்மண்டூல இருந்து போன ஃப்ளைட்டை தான் அந்த காலத்தில் பயங்கரவாதிகள் கடத்தினார்கள். அதுதான் நமக்கு இந்த கந்தஹாரில் நடந்த அந்த கதைகள், இதெல்லாம் நமக்கு இது தெரிஞ்ச விஷயம். அதனால நேபாள மையமாக வச்சு இந்த மாதிரியான பயங்கரவாத செயல்கள் என்பது காலம் காலமாக நடந்து வருவது. இதை பற்றி தொடர்ந்து பல விஷயங்கள் சொல்லியிருக்கும். 2வது, நேபாளில் இருக்கக்கூடிய நேபாளிகளை மதமாற்றக்கூடிய வேலைகளும் வேகமாக நடக்கிறது. இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, நேபாளில் கம்யூனிஸ்ட் ஆட்சி இருந்த காலத்தில் இந்த மாதிரியான மதமாற்ற நடவடிக்கைகள் அதிகரித்தன என்பதும் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அதனால இதை வந்து நீங்க பார்க்கும்போது எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, எப்படி நம்ம நாட்டை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு நாட்டிலையும், ஒன்று இந்த பக்கம் பங்களாதேஷ்ல நீங்க துலுக்கணம் வச்சு இந்த பக்கம் ஹேண்டில் பண்ணி பண்றீங்க, இலங்கையில வரும்போது என்ன பண்றீங்க, அதுங்க வேற மாதிரியான ஒரு விஷயம்,
கிழக்கு இருக்கக்கூடியவனையும் யூஸ் பண்ணுறீங்க, இங்கே இருக்கக்கூடிய XLTT கேடரையும் யூஸ் பண்ணி பாகிஸ்தான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ என்னடான்னா ட்ரக் ட்ரேடை வைத்தும் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இந்த விஷயம் இந்த பக்கத்தில் பார்க்குறோம். ஸோ இப்போ என்னென்னா நீங்கள் நேபாளிலேருந்து ஒருத்தன் வரான் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பெரிய சந்தேகம் இருக்காது. ஏன்னா இந்த கூர்க்கா டெய்லி இங்கே வந்துட்டு போகிறவன் தானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் இதில் பாருங்கள், இது அவங்களுக்கு ரொம்ப ஒரு சௌரியமான விஷயமாக இருக்கிறது. அதே மாதிரி இப்போ இலங்கை தமிழர், இப்போ அதுவும் அவங்களுக்கு ஒரு சௌரியமான ஒரு விஷயம், அது மறைஞ்சு ஒரு இதை பண்ணக்கூடியது. ஸோ காலங்காலமாக பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு எதிராக இந்தியாவின் நட்பு நாடுகளாகவும் மட்டும் இல்லாமல் இந்தியாவுடன் சமய ரீதியாக தொடர்புடைய நாடுகள். இப்போ இலங்கை நமக்கு வந்து பௌத்த சமயத்தினால் ஒரு சமய ரீதியான தொடர்பு இருக்குது, சைவ ரீதியான தொடர்பும் இருக்குது. 2 தொடர்பும் இருக்குது இலங்கையை பொறுத்தளவில். நேபாளை பொறுத்தளவில் ஹிந்து தொடர்புல நமக்கு அங்கே சைவ தொடர்பு இருக்குது, வைணவ தொடர்பும் இருக்குது நமக்கு. ஸோ ஹிந்து தொடர்பு பௌத்த தொடர்பு இங்கே, அங்கே ஹிந்து தொடர்பு. ஸோ இந்த சமய தொடர்புகள் இருக்கக்கூடியதுனால உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கண்காணிப்பு இருக்காது. ஸோ இதை பயன்படுத்துறதுக்கு அவங்க இது பண்ணுறாங்க. ரெண்டாவது என்னென்னா, ஸ்ரீலங்கா வந்து நமக்கு மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன், அதனால அது அவங்களுக்கு ஒரு ஈஸி என்ட்ரி. நேபாளுக்கு உங்களுக்கு ஒரு விசா கூட வேண்டாம், போயிட்டு வரக்கூடியது. அதனால இட் இஸ் மோரார்லெஸ்ஸாக பார்ட் ஆஃப் இந்தியா மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அதையும் இன்னைக்கு அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது நம்ம எதை பார்க்கணுன்னா, பஞ்சாப். எந்த விஷயம் வந்தாலும் பஞ்சாப் டார்கெட் ஆகுது. ஏன்னா இப்போ பஞ்சாபில் வந்து இந்த காலிஸ்தானி மூமெண்ட்டை ரிவைவ் பண்ணுறது, பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி இருக்கிறதுனால அங்கே ஒரு பக்கம் ட்ரக் ட்ரேடு இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரியான அண்டர் கிரவுண்டு கேங்ஸு இது ரொம்ப வளமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக பஞ்சாப் இருக்கிறதுனால அதை இன்னைக்கு பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியான விஷயமாக இருக்கு. இதோடு நம்ம எதை ஒட்டி பார்க்கணுன்னா, ஒரு 8 ஏதோ 9 பேர் இப்போ வந்து டெல்லியில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள். ஆனால் ஏற்கனவே திருப்பூரில் இதே டெல்லியில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து பிரிவினைவாத பயங்கரவாதத்துக்காக வேண்டி போஸ்ட் ஓட்டினோட திருப்பூர்ல வந்து கைது பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு பங்களாதேஷ்காரன் தேனாம்பேட்டையில ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருந்தவன், அவனும் வந்து கைது செய்தாங்க. அப்புறம் நம்ம பார்த்தோம்னா அந்த தேனாம்பேட்டை அதே லிமிட்ல முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்த்த ஒரு ஆளு அந்த பங்களாதேஷ் நாட்டுக்குள்ள உள்ள எல்லைப்புறத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார். அந்த செய்தியும் நம்ம பார்க்குறோம். அதனால இன்னைக்கு இந்த மாட்டின இந்த விசாரணையில தமிழ்நாடு தொடர்பு என்ன இருக்கிறது என்பதை முதல்ல நம்ம வந்து கவனிக்கணும். அது எப்படி போகும் இந்த விசாரணைங்கிறது தெரியாது. ஏன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து இந்த பேஸ் மூமெண்ட்டை பற்றின ஒரு விசாரணை நடந்தது. அதில் ஒரு அளவு வரை அதை பண்ணாங்க, இன்னும் அதை டீட்டெயிலாக அவர்கள் செய்யாமல் விட்டார்கள். ஸோ இந்த மாதிரி இதை விட்டுவிடக்கூடாது என்பது நமக்குள்ள எதிர்பார்ப்பு. இப்போ இந்த நேபாள் பார்த்தோம். இப்போ இதுக்கிடையில் இன்னொரு செய்தி கூட வருது. என்ன செய்தி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் எல்லைப்புறத்திலிருந்து பாகிஸ்தான் உள் பக்கத்தில் இப்போ பல கம்யூனிகேஷன் டவர்ஸ் எல்லாம் வச்சு, அந்த கம்யூனிகேஷன் டவரை வச்சு இந்த பக்கத்தில் இருக்கிற ஜெயிலையோ அந்த ஜெயில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ தொடர்பு பண்ணுற மாதிரியான செட்டப் எல்லாம் பாகிஸ்தான் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வருது. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த இந்தியாவின் எல்லையான ராஜஸ்தான் இந்த பக்கம் பெங்கால் ஓட்டுனு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உயரமான மினார் இருக்கும். ஆமாம், இதை பற்றி நான் பல தடவை நம்ம செய்திகளில் பார்த்துருக்கோம். நீங்கள் இதே செட்டப் நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளோட ECRல பார்க்கலாம். பார்த்தோன்னா நம்ம லைட் ஹவுஸையும் கூட அந்த மினார் வந்து உயரமாக இருக்கும். இப்போ ராஜஸ்தான் பக்கத்தில் வந்து இப்போ புதுசாக அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, 15 கிலோமீட்டர் வரை இப்போ எல்லை பகுதியில் இருந்தால் இப்போ 15 கிலோமீட்டர் அதாவது இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் எது இருந்தாலும் இடி அப்படின்ட்டாங்க. நம்மளும் இந்த விஷயத்தை தான் இங்கே கேட்டுக்கிட்டு இருக்கோம். SEZக்குள்ளே வரக்கூடியதெல்லாம் கொஞ்சம் இடிங்க, 100 வருஷத்துக்கு பிந்தைய ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா இடிச்சிருங்க, அதாவது இவ்வளோ ஹைட்டுக்கு மேலே. இந்த மாதிரியான கோரிக்கைகளை நம்மளும் தொடர்ந்து வைத்து கொண்டு வருகிறோம். ஏன்னா நான் வந்து போயிருக்கேன் அந்த கடலுக்குள்ளே இருந்து நாம் பார்க்கும்போது மினாரில் உள்ள லைட்டு தெரியுது, ஆனால் அது தெரியல. ஸோ இந்த மாதிரி விசிபிள் கம்யூனிகேஷனே அந்த ஏரியாவில் நம்மளால் பார்க்க முடியுதுன்னா, மொபைலில் உள்ளது இட்ஸ் அன் இன்விசிபிள் திங். ஸோ ஈஸிலி தட் கேன் பி யூஸ்டு ஃபார் ஆப்ரேஷனல் பர்பஸஸ். அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி ட்ரோனில் இதில் வந்து மெட்டீரியல் வருது. ஏற்கனவே நம்ம இதை பற்றி பல ட்ரோனை சுட்டு கொண்டாங்க, அது வருது இது வருதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த பார்டர், இப்போ இதே மாதிரி நேபாள் பார்டர்லையும் சில மினார்ஸ் அண்ட் மாஸ்க் இருக்கு.
அதை பற்றி நம்ம முன்னாடி ஒரு செய்திகள் சிந்தனையில் வேற ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம அதை பற்றியும் பார்த்துருக்கோம். அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் சுற்றி வச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியா இஸ் கிளியர்லி டார்கெட்டட். நமக்கு இப்போ என்ன ஒரு முக்கியமான விஷயம், இதுக்கு முன்னாடி உள்ள டெல்லி பிரச்சனைகள் எல்லாம் தமிழக தொடர்பு இருந்தது போல் இதிலும் இருக்கிறதா என்பதை துருவி துருவி விசாரித்தால்தான் தெரியும். அவ்வளவு ஈஸியாக தெரியாது. இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் அன்னர்த்தா இருக்கு. இப்போ நீங்கள் இதோட எதை சேர்த்து வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு பல போராட்டங்கள் இதெல்லாம் ஏதோ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி தான் ஏதோ டெல்லியில் போராட்டம் ஜந்தர் மந்தரில் அறிவிக்க போகிறேன்னு ஏதோ ஒரு செய்தி ஏதோ 3-4 நாளைக்கு முன்னாடி வந்திருக்கு. ஸோ அப்போ இதெல்லாம் வரும்போது இந்த மாதிரியான பல குரூப்புகள் அதில் சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி இதுக்கு காங்கிரஸில் உள்ள பல தலைவர்கள், அது கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அதுக்கு ஆதரவு வேறு தெரிவிச்சிருக்காங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு உள்ள இந்த பயங்கரவாத மாடியூலா இல்லைன்னா இந்த பயங்கரவாத மாடியூலை பேக் பண்ணுறதுக்கான அடுத்த வேலையும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இதை வெறும் பயங்கரவாத ஒரு தனி மாடியூல்னு பார்க்கணுமா, இல்லைன்னா பல்முனை தாக்குதலில் இதை ஒரு அம்சமாக பார்க்கணுமா, இந்த கேள்வியும் நமக்கு இன்னைக்கு இருக்கு. அதனால அரசாங்கம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈவு இரக்கம் இல்லாத தண்டனைகள் என்னென்ன உண்டோ அதை கொடுக்காம இந்த பிரச்சனையிலிருந்து இந்த நாடு காப்பாற்றப்படாது. ஏன்னா இன்னைக்குள்ள சூழல் அப்படி இருக்கிறது என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். திரிணாமுல் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அபிஷேக் பானர்ஜி மேல தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதல் தொடர்பாக 4 பேரை மேற்கு வங்க காவல்துறை கைதும் செய்திருக்கிறார்கள். இதுக்கு இவர் மேல தாக்குதல் நடத்தப்பட்ட உடனே, அதாவது அவர் தெற்கு 24 பர்கானா மாவட்டத்துல போய் அவர் தோல்வி அடைந்த தன்னுடைய தொண்டர்களை எல்லாம் பார்த்து ஆறுதல் சொல்றதுக்காக போனாரா. அங்க போன போது அவர் மேல தாக்குதல் நடத்தப்பட்டது. ஏற்கனவே அங்க அவர் அந்த திரிணாமுல் காங்கிரஸ்காரர்கள் மேலாம் ஒரு கலவரம் மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது. அதுல இருந்து அந்த தொண்டர்களை பார்க்க தானே அவர் போனதாகவும், அப்போ அவர் மேல தாக்குதல்ல அவருடைய சட்டையெல்லாம் கிழிஞ்சதோட அவரோட தலைக்கு கூட ஒரு கவசம் போட்டாதான் அவரை பாதுகாக்க முடிய நிலை ஏற்பட்டது அப்படின்னு எல்லாம் மெசேஜ் வந்தது. உடனே இவர் மம்தா பானர்ஜி அவர் தனியார் ஹாஸ்பிட்டலில் போய் அவரை அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே தனியார் ஹாஸ்பிட்டலில் போகும்போது அவருக்கு பெரிய அளவில் காயங்கள் இல்லை அப்படின்னு சொன்னதாகவும், ஆனாலும் மம்தா பானர்ஜி அந்த ஹாஸ்பிட்டல் உரிமையாளரை கூட மிரட்டி, டாக்டர்களை எல்லாம் மிரட்டி இப்படி ரிப்போர்ட் தரணும் அப்படின்னு எல்லாம் சொன்னதாகவும் கூட செய்திகள்லாம் ஒரு பக்கம் வந்தது. இந்த நிலையில 4 பேரை இப்ப கைது செய்திருக்காங்க. அந்த கைது செய்த 4 பேருமே கூட ஏற்கனவே மம்தா பானர்ஜி, அதாவது இந்த திரிணாமுல் காங்கிரஸினுடைய உறவினர்கள் சில பேரோட மம்தா பானர்ஜி சம்பந்தப்பட்டவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் இப்போ வெளிவந்திருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இவங்க என்ன சொன்னாங்க, பாஜகக்காரர்கள் தான் எங்களை தாக்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி இவர் ட்வீட் எல்லாம் அவர் போட்டிருந்தார் அபிஷேக் பானர்ஜி. ஆனா இன்னைக்கு செய்திகள்ல கைது செய்தவர்களை பத்தி வரும் பொழுது இந்த மாதிரியான செய்திகள் கொண்டிருக்கின்றன. நம்ம தொடர்ந்து இதை பாக்குறது எப்படின்னா, இதுக்கப்புறம் இன்னொரு எம்பி மீதும் ஒரு தாக்குதல் நடந்திருக்கு, கல்யாண் பானர்ஜி. ஆமா, கல்யாண் பானர்ஜி மீது நடந்த தாக்குதல்ல வரும்போது லோக்கல்ல இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் உள்கட்சிக்குள்ள பூசல்னாலதான் அந்த தாக்குதல் நடந்ததுங்கக்கூடிய செய்தியும் வந்துகிட்டு இருக்கு. இப்ப இதுல கைது செய்யப்பட்டிருக்கிற 4 பேரும் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அப்படின்னு இருக்கு. எதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவ்வளவு காலம் போலீஸ்காரங்களை இவங்களுக்குள்ள வாட்ச்மேன் மாதிரி வச்சுக்கிட்டு இந்த கட்சிக்காரங்க அந்த அளவு கொடூரமான காட்டாட்சியை நடத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதே விஷயத்த கம்யூனிஸ்டுகள் செய்தாங்க. கம்யூனிஸ்டுகள் ஒருபடி மிஞ்சி இன்னைக்கு மம்தா பானர்ஜி கட்சி 15 வருஷமா செய்திருக்கு. இப்ப என்ன ஆகி போச்சு, போலீஸ்காரங்களை இப்ப கை விட்டாச்சு. ஏன்னா இவங்க மொத்த என்டையர் போலீஸ் ஃபோர்ஸையும் கிட்டத்தட்ட மேல இருந்து ஜில்லா அளவு வரை ஆல்மோஸ்ட் மாத்திருக்காங்க. இன்னும் கீழெல்லாம் அப்படித்தான் இருப்பான், அதெல்லாம் ஒன்றும் பெருசா மாறி இருக்காது, அது வரை மாத்திட்டாங்க. இப்ப மாற்றும் போது என்ன அப்படின்னா, பயத்தினால ஒருத்தனை கட்சியில வச்சிருக்கிறது. அப்ப அவனை இவ்வளவு நாள் நீங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டீங்க, இன்னைக்கு அவன் ஒரு சுதந்திரத்தை உணர்றான். அப்ப அவன் கட்சியில ஒரு 4 பேர்ட்டு நீ என்னடா என்னை பத்தி சொல்றதுன்னு 4 பேர், நீ அதே ஒரு தாதாகிரியில அவன்கிட்ட போய் பேசினேன்னா இவ்வளவு நாளும் போலீஸ்காரன்ட்ட போக முடியாது. ஏன்னா போலீஸ்காரன் வாழா இருந்தான். இப்ப அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, இந்த நாட்டின் சட்டம் நம்மை பாதுகாக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவன் ரிபல் ஆகத்தானே செய்வான். ஆமா.
ரெண்டாவது அந்த ஏரியால இந்த எலெக்ஷன்லயுமே திரிணாமுல் தான் ஜெயிச்சிருக்கிற ஏரியா. ஆமா 24 பர்கானாஸ் டிஸ்ட்ரிக்ட் இப்போவும் அவங்க தான் ஸ்வீப் பண்ணியிருக்காங்க அந்த ஏரியால. ஸோ அதனால அங்க வந்து பிஜேபிக்காரன் போய் அங்க ஒன்றும் பண்றதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. நிறைய துலுக்கு அங்கிருந்து பங்களாதேஷ்ல இருந்து வந்து செட்டில் ஆன ஏரியால ஒன்று, அது அவர்களுக்குள்ள கோட்டையாகவும் கருதப்படக்கூடிய ஒரு ஏரியா. அதனால அங்க வந்து திடீர்னு பிஜேபிக்காரன் அடிப்பதற்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. அப்படி அடிச்சான் அப்படின்னா உங்க கட்சி ஒட்டுமொத்தமா அழிஞ்சாதான் முடிஞ்சிருக்கும். பட் இந்த எலெக்ஷன்லயும் நீங்க தான் இந்த இடத்துல ஜெயிச்சிருக்கீங்க. அப்ப இது எதை காட்டுது அப்படின்னா, ரவுடித்தனத்தை மட்டுமே நடத்தி அதே நேரத்துல சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய காவல்துறை நம்ம வந்து சட்டத்துக்காக நம்ம வேலை செய்யல, இவனுக்கு கொடுக்குற செட்டப்புக்காக வேலை செய்யறோம்னு விலைக்கு போனதின் நிலை. இன்னைக்கு ஒரு அடிமை சமுதாயமாக இருந்த ஒரு சமுதாயத்துக்கு விடுதலை கிடைச்ச உடனே அது எப்படி ரியாக்ட் பண்ணுமோ அந்த மாதிரி ரியாக்ட் ஆயிருக்கு. இப்போ அது உள்கட்சி பூசலாக வந்திருக்கு. இப்போ பாருங்க, லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி மீட்டிங் டிஎம்சியில் கூப்பிட்டு 2 தடவை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஏன்டா கேன்சல் பண்ணாங்கன்னா 60 எம்எல்ஏக்கு மேலே மீட்டிங்க்கு போகலையா. அப்போ இவ்வளவு நாள் அவன் ஒரு பயத்துல தான் உங்க கூட இருந்திருக்கான். அவன் ஒரு கொள்கையில உங்க கூட இல்லை அவன் ஒரு குட்டி ரவுடி. உங்களை நம்பி அவனும் குட்டி குட்டி ரவுடித்தனத்தை பண்ணிக்கிட்டு ஜாலியா இருந்தான். இன்னைக்கு ரவுடியா எவன் இருந்தாலும் அவன் மேல நடவடிக்கை எடுன்னு ஒரு அரசாங்கம் வந்த உடனே நம்மளும் அங்க போனா கூட வச்சு செஞ்சிருவாங்கன்னு ஒரு பயம் வேற அவனுக்கும். அப்ப இவ்வளவு நாளும் சட்டத்துக்கு விரோதமான, சட்டத்தை மதிக்காத இந்திய சட்டத்துக்கு பதில் மம்தா சட்டத்தில் ஆட்சி நடந்திருக்கிறது. இன்னைக்கு அந்த பிடி தளரும் போது இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இப்ப இதுலயே வந்து இவங்க பிஜேபிக்கு மேல இது ஒரு குற்றச்சாட்டை சொல்லியாச்சு. இது என்னன்னா, இது ஒரு சகஜமான விஷயம். யாரு பண்ணா அவன் மேல பழிய தூக்கிட்டு போயிடும். தமிழ்நாட்டில் இது நாளைக்கு நடக்க போகுது. நீ கொஞ்சம் இந்த மிஷினரியும் இந்த எல்டிடி காரனுக்குள்ள ஆதரவு இன்னும் விஜய்க்கு அதிகமாக இருந்ததுன்னா இது நாளைக்கு திமுக நடக்கும். ஏன்னா அதுவும் இதே மாதிரி ரவுடிகளை நர்ச்சர் பண்ணிட்டு வந்த பார்ட்டி. விடுதலை சிறுத்தைகள் இது ஃபியூச்சர்ல நடக்கும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி வந்த ஒரு கட்சி. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான கட்சிகள்ல இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது. பிஜேபியில் இந்த மாதிரி நடக்காது. ஏன்னா தட் இஸ் மோர் டெமோக்ராட்டிக். ஆனா என்ன கொடுமைன்னா, ஜனநாயகத்தை காப்பாற்ற போறேன்னு இவனுக்கெல்லாம் பேசுவான். பிஜேபி ஜனநாயகத்தை கெடுத்துருச்சுன்னு. அதுதான் வேடிக்கை. இப்ப நடக்கக்கூடிய இந்த சம்பவத்தை பத்தி இப்போ இங்க ஒரு மவுண்ட் ரோட்ல ஒரு பத்திரிகை உண்டு, ஒரு ஹிந்துன்னு ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகையில் இருக்கக்கூடிய உலகத்தை பத்தி எல்லாம் டெமோக்ரஸி இப்படின்னு எல்லாம், எதனால் டெமோக்ரஸி கெட்டு போகும், எதனால் கெட்டதுன்னு யோசிச்சு எழுதுறோம். ஏன்டா இதெல்லாம் எழுதுறது இல்லை. ஏன்டா பிஜேபி ஒரு எலெக்ஷன்ல ஜெயிச்சதுன்னா அங்க வேற கட்சிக்காரன் மேல தாக்குதல் நடக்கிறது இல்லை. அதே நேரத்தில் பிஜேபி தோத்தாச்சுன்னா அங்கே பிஜேபிக்காரன் மேலே தாக்குதல் நடக்குது. அப்போ இந்த ஜனநாயகத்தின் அடிப்படையை பாதுகாக்கிற கட்சி எதுன்னு என்னைக்கா ஒரு நாளாவது எழுதியிருப்பான்னா இன்னைக்கு வரை எழுதினது கிடையாது. ஏன்னா இவனே இந்த பயங்கரவாதி தானே. இப்போ பாருங்களேன், ஒரு நம்ம நாட்டோட தலையில் எடுத்த டெமோக்ராட்டிக் யூத் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, டைஃபி நடத்துறது யாருன்னா கம்யூனிஸ்ட். டெமோக்ரஸியும் கம்யூனிஸ்டுக்கு என்னடா சம்பந்தம்? ஜனநாயக மாதர் சங்கம், ஜனநாயகத்தையும் கம்யூனிஸ்டுக்கு என்னடா சங்கம்? நீ எதுக்குடா அந்த பேரை வச்சிருக்க? அதனால இந்த ஜனநாயகம் கூடிய பேரில் இந்த மக்கள் ஏமாற்றப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது தான் உண்மை. இப்ப இன்னைக்கு இந்த மாதிரியான சம்பவம் மேற்கு வங்கத்துல நடக்குது அப்படின்னா, இவ்வளவு நாளும் ஆட்சி அதிகாரத்தை வைத்து கொண்டு நீங்க மிரட்டி வச்சிருந்ததுனால இருந்தது. இன்னைக்கு அந்த ஆட்சி அதிகாரம் விலகும் போது இன்னைக்கு அது வந்து நீங்க என்னெல்லாம் இவனுங்களை வச்சுதானே நீங்க அடுத்த கட்சிக்காரங்களை அடிச்சீங்க, இவங்களை வச்சுதானே கம்யூனிஸ்ட கொண்டீங்க, இவங்களை வச்சுதானே காங்கிரஸ் அடிச்சீங்க, இவங்களை வச்சுதானே பிஜேபி காரங்களை அடிச்சீங்க. இப்ப அதே ரவுடி உனக்கு கீழே இருந்தா, ஏன் உனக்கு கீழே இருந்தா? ஏன்னா நீ ஆட்சியில் இருந்த, காவல்துறை உனக்கு ஏவல் துறையாக இருந்ததுனால அவன் உனக்கு கீழே இருந்தான். இனி காவல்துறை உங்ககிட்ட இல்லை, அவன் குணத்தை காட்டத்தானே செய்வான். கண்டிப்பாக. இன்னைக்கு தான் இன்னைக்கு வந்து பெங்கால்ல நடந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் வங்கதேசத்துல இருந்து வர்றவன் அவங்க நம்ம நாட்டில் உள்ள பிஎஸ்எஃப்க்கு மேலே தாக்குதல் நடத்தினா அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது, பார்டரை போட விடாமல் வந்து ஃபென்சிங்க்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணி சேர்த்து வச்சதுங்க. இன்னைக்கு என்னன்னா உள்ளூர்ல இருக்கிறவன் இருக்கானே,
ஏன்னா நீ அவனை வச்சு அரசியல் பண்றதுக்கு நீ எங்களையும் சேர்த்தாண்டா பண்ண இப்போ உள்ளூர்ல இருக்கிறவன் எதிர்த்து நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா இன்னொரு பிரச்சனை இருக்கு என்னன்னா, இப்ப பங்களாதேஷ் பார்டருக்கு மக்கள் சாரசாரியா போறானா. ஆமா, அது வேற ஒரு பிரச்சனை. இப்ப என்னடான்னு இங்க இருந்தாச்சுன்னா இவன் சுவேந்து அதிகாரி நம்ம சொல்லிய முடிச்சிருவோம், நம்ம நாட்டுக்கு போவோம்னா அவங்களையும் போயிட்டு இருக்கானா. அப்ப என்ன ஆகும், அந்த வங்கதேசத்திலிருந்துங்கிற வர்றவனை வச்சுக்கிட்டு தான் நீ இவ்வளவு நாள் தாதாகிரி அரசியல் பண்ண. ஆமா, இப்போ ஓன் தாதா மட்டும் பேர் இங்கிருந்து அங்க போயிட்டான்னா நான் எங்க உனக்கு பயந்து கப்பம் கட்டணும். நிச்சயமாக இது ஒரு சென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம். கரெக்ட். இந்த ஃப்ரீடம், சென்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் அவங்க உணர்றதுனால இன்னைக்கு அவன் திருப்பி அதை பழைய பாஸுக்கு எதிராக இன்னைக்கு அவன் திருப்பி இருக்கானுங்க. இதுதான் நடந்திருக்கு. இந்த சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் அல்ல. இந்த நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் இதை புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம ஜெயிக்கிறதுக்காக ரவுடிசத்தை வச்சு நம்ம ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லை, நாட்டில் இருக்கிற காவல்துறை, அதே நேரத்தில் பியூரோக்ரஸி, அதே மாதிரி இருக்கிற வேற ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி அதர் கவர்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், இவங்களை நம்ம ஒரு அடிமை மாதிரி பயன்படுத்தி ஒரு ஆட்சியை நடத்தி மக்களை டெரரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா சமுதாயம் எப்படி மாறும், இது வருங்காலத்தில் இது நாட்டுக்கே பிரச்சனையாகும் அப்படிங்கக்கூடியதை உணர்வதற்கான ஒரு பாடமாக இந்த விஷயத்தை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்திய நிலப்பகுதிகளை நேபாளம் ஆக்கிரமித்திருப்பதாக அந்த நாட்டினுடைய பிரதமர் பாலேந்திர ஷா பேசியிருக்கிறது ஒரு புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே காலாபாணி, லிபுலேக்கு, லிம்பியாதுரா இந்த பகுதிகளை குறித்து இந்தியாவுக்கும் நேபாளத்துக்கும் இடையில ஒரு சர்ச்சை என்பது இருந்து கொண்டே இருந்ததை நம்ம பார்க்கிறோம், எல்லை சர்ச்சைங்கிறது. இப்போ பிரதமர் இப்படி அந்த நாட்டினுடைய பிரதமர் இப்படி பேசி இருப்பது இன்னும் அந்த குழப்பத்தை அதிகப்படுத்துவதாக இருக்கு. அண்ட் அது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதே போல லிபுலேக் உள்ளிட்ட பகுதிகளை இந்தியா ஆக்கிரமித்திருக்கு அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க இந்தியா இந்த பகுதிகளை ஆக்கிரமிச்சிருக்கிறது, அதுக்கு ஈக்குவலா நாங்க இந்த பகுதிகளை ஆக்கிரமித்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இப்ப அங்க வந்திருக்கு. ஆனா இந்திய நிபுணர்கள் அதற்கு, அதாவது இந்தியா பகுதியில இருந்து இதற்கு ஒரு கடுமையான மெசேஜும் அனுப்பியிருக்காங்க. அதே நேரத்துல இந்த எல்லை விவகாரங்களை நம்ம இரு நாடுகளும் அமைதியாக உட்கார்ந்து பேச்சுவார்த்தையின் மூலமாக இதற்கு தீர்வு காணணும். அதாவது நிலங்களை அளந்து இது பண்ணி எல்லை பகுதிகளை கரெக்டாக வகுக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய விஷயமும் இப்ப பேச்சுவார்த்தையில பண்ணணும் அப்படின்னு கோரிக்கைகள் வந்திருக்கிறது. அதே நேரத்துல இந்த பக்கத்துல நிபுணர்களும் சரி, அவங்களும் அந்த பக்கத்துல உள்ளவர்களும் சரி, ஏன்னா அந்த புவியியலாளர்கள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பகுதிகள் இன்னும் சரியானபடி அதனுடைய எல்லைகள் குறியிடப்படாதனால அந்த குழப்பத்தினால நேபாளத்தில் இருக்கக்கூடிய சில மக்கள் இந்திய பகுதியினுடைய சில பகுதியில் ஏதாவது விவசாயமோ இல்லை வீடுகளோ இருந்து கொண்டு இருந்திருக்கிறார்கள். அதே போல இந்திய மக்களும் அந்த நேபாள பகுதிகளை போய் அவங்களுக்கு தெரியாது இதுதாங்கிறது. அதனால அந்த கிராமத்தில் உள்ளவர்கள் அங்க இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவுதான் இருக்கே தவிர இது ஆக்கிரமிப்புன்னு சொல்லக்கூடிய அளவுல எந்த விஷயமும் நடைபெறவில்லை அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. முதல்ல ஒரு விஷயம், இந்த மாதிரி பலேன் பேசின உடனேயே யார் முதல்ல எதிர்த்துன்னா நேபாளில் இருக்கிற எம்பிக்களை தான் எதிர்த்து முதல்ல இந்த ரெக்கார்டில் இருந்து, அஃபிஷியல் ரெக்கார்டில் இருந்து முதல்ல இதை நீக்குன்னு சொன்னது. அதனால இந்தியா அதுக்கு பதில் சொல்லலை. இதுக்கு நேபாளில் இருக்கிற எதிர்கட்சிகளை ஏன் இப்படி புழுகிட்டு இருக்க, பார்லிமெண்ட்ல புழுகாதே, இதை முதல்ல பார்லிமெண்ட் ரெக்கார்டில் இருந்து எடுத்து விட்டுரு அப்படின்னாங்க. ஏற்கனவே என்ன அப்படின்னா ஒரு பொய் சொல்லி மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு போக்கு. இப்போ நம்ம ஊரில் ஒரு சிஎம் இருக்கார்ல, ஆமாம், இனிமேல் நான் சட்டம் போட போகிறேன், 18 வயசுக்கு எந்த பையலுக்கும் பாட்டில் கொடுக்கக்கூடாதுன்னு. ஏற்கனவே இருக்கிறது தானே, அது என்ன புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம்? சரி, இதெல்லாம் இந்த மாதிரி அந்த நேரத்தில் இந்த இளைஞர்கள் அப்படியே கவர்ற மாதிரி உடனே இதுக்கு என்ன பண்ணணும், இந்த சோஷியல் மீடியாவில் ஒரு 30-40 பயலை வச்ச உடனே இதை ஒரு சாதனையாக போஸ்ட் போடுறது. இதே மாதிரி ஆட்சிக்கு வந்த ஆள் தானே பலேன் ஷா. ஆமாம், அதுவும் ஒரு அமெரிக்கன் பெடல்டு ஒரு கவர்மெண்ட். இதுவும் அப்படித்தான் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மிஷனரி பெடல்டு கவர்மெண்ட் இங்கே உள்ளது ஜோசப் விஜய். ஸோ அதனால இது ஐடென்டிக்கலாக போய் சொல்றது இங்கே கூடியது ஐடென்டிக்கலாக இருக்கும். அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த ஆளுக்கு எதிர்ப்பு இருந்தது என்பதை விட இப்போ உடனே இப்போ நம்ம ஊரில் உள்ள எதிர்கட்சிகள் இதை வைத்துக்கொண்டு இங்கே பேசி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தணும் அப்படி வந்தாச்சு அப்படிங்கன்னா அது அமெரிக்காவுக்கு லாபம்.
அதுக்கு தான் ஏற்கனவே ராகுல் காத்துக்கிட்டு இருக்கா அப்படி. சோ இதை பயன்படுத்தணுங்கக்கூடியதுக்கு இப்ப எப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு அறிக்கையை கொடுக்க சொல்லி இதுக்கு ஏன் மோடி பதில் சொல்லவில்லை, இதுக்கு ஏன் அவர் அதை செய்யவில்லை இப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள். இந்த உள்நாட்டு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு வெளிநாடுகளை பயன்படுத்துவது இது அந்த ஒரு லிஸ்டில் சேர வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது என்னன்னா லிப்புலே இதெல்லாம் வந்து சேர்ந்து அகண்ட நேபாள் அப்படின்னு சொல்லி இந்த ஆள் வந்து பிரசிடென்ட் ஆறதுக்கு முன்னாடியே போஸ்ட் போட்டா அப்படி. இதே பலேன்ஷா. ஆனா இன்னைக்கு அந்த லிப்புலேல நம்மளோட ரோடே போட்டுட்டான் காலாபானி ஏரியால எவரெஸ்ட்டுக்கு போறதுக்கு. அதில் நேபாளெலாம் கிடையாது, எல்லாம் இந்தியாவோட போய் தான் வேலையை பாருன்னு வேலையை முடிச்சுட்டு போயாச்சு. அப்போ இந்த மாதிரிலாம் நீ அன்றைக்கி போஸ்ட்டு போட்டுடலாம் தானே மக்களை ஏமாத்தின அப்படிங்கக்கூடிய கேள்வி வராமல் இருப்பதற்கு இப்போ இந்தியாக்காரன் ரோடு போட்டு போயிட்டு இருக்கானேன்னு கேட்டான், நானும் தான் அவனை பிடிச்சிருக்கானேன்னு பதில சொன்னால் முடிஞ்சு வச்சுல்ல. ஸோ இது வந்து இந்த மாதிரியான ஒரு டைப் ஆஃப் பாலிட்டிக்ஸ். ஸோ இது வந்து நேபாளத்துக்கும் நல்லதில்லை, இந்தியாவுக்கும் நல்லதில்லை. இந்த மாதிரி பேசி பேசி தான் உலகத்தின் பெரும் சர்வாதிகார நாடாக இருந்த அமெரிக்கா இன்னைக்கு வீதிக்கு வந்திருக்கு. ஒண்ணுமே இல்லாத நீ இப்படி பேசினீன்னா உன் நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கக்கூடியதை நேபாள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா அது நேபாளுக்கு நல்லது. எப்படி நேபாளில் இருக்கக்கூடிய சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டி எப்படி டீல் பண்றது, நீங்க நேபாளை வந்து ஐஎஸ்ஐ பேஸ் ஆக்கியிருக்கு அதை எப்படி டீல் பண்றது, நம்ம ஊரில் நேபாளிகளை வந்து மதம் மாற்றி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானே நாளைக்கு இங்கே வெடிகுண்டு வந்தால் எப்படி நம்ம சமாளிக்கிறது, இந்த மாதிரி ஒரு அடிப்படையில் யோசித்து அந்த நாட்டை பாதுகாக்கிறத விட்டுட்டு இன்னொருத்தர் நாட்டுக்கு மேலே நான் சாதிச்சிட்டேன்னு ஒரு பீத்த பெருமையை காணிச்சுக்கிட்டு உள்ளூரை கோட்டை விடக்கூடிய ஒரு தவறை இன்னைக்கு பலேன்ஷா செய்துகிட்டு இருக்காருங்கக்கூடியதான் இந்த செய்தியில் நம்ம பார்க்க வேண்டியது. ரெண்டாவது இப்போ பைடன் நம்ம ரூபியோ இப்போ அங்கே இந்தியா வந்து போனார், வந்து போய் மோடிக்கு வரவே நீங்கள் வரணும், ட்ரம்ப் உங்களை வர சொன்னார் எல்லாம் சொல்லிட்டு போனாங்க. ஆனால் இதுவரை இந்திய அரசாங்கத்திலேருந்து இத்தனாம் தேதி நான் வரேன் இன்னைக்கு வர சொல்லலை. ஸோ அமெரிக்காவுக்கு மேலே உள்ள நம்பகத்தன்மை இங்கக்கூடியது இந்தியாவிடம் இல்லை என்பது இன்னைக்கு ஓரளவு அமெரிக்கா நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்தியா பண்ணக்கூடிய நகர்வுகள் எல்லாமே பாருங்க, யுஏஇ வந்து அந்த ஓப்பக்கல்றது வெளியில கொண்டு வந்தாங்க, அது ஒரு பெரிய அடி கொண்டு. அதே நேரத்தில் யுஏஇயோட இந்தியா வந்து தனியாக டீலும் போட்டாங்க. அப்போ சவுதி அரேபியாவை வச்சு யுஏஇ ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த இதுவும் இப்போ இல்லாமல் போச்சு. ஏன்னா சவுதிக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இந்த பேக்ட் வரும்போதே நான் CTVயில் சொன்னேன், இது அமெரிக்காவினால் நடந்த ஒரு புரோக்கர்டு திங். அமெரிக்கா ஒரு பாகிஸ்தானை வந்து ஏன்னா தன்னோட அடிமையான ஒரு பாகிஸ்தானை ஒரு முஸ்லீம்களின் தலைமை நாடாக கொண்டு வருவதற்காக சூழ்ச்சி செய்கிறார்கள் அப்படின்னு அந்த நேரத்தில் நான் சொன்னேன். அப்போ அதற்கு எப்படி அழகாக வந்து யுஏஇ உடைச்சி இவங்க கவுண்டர் பண்ணி அதை சோழியை முடிச்சுட்டாங்க. அப்போ அமெரிக்காவுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, நம்ம இந்தியாவை பணிய வைக்கிறதுக்கு இல்லை என்னெல்லாம் நம்ம ஒரு ஸ்கெட்சு போட்டாலும் இந்த மோடி வந்து பதில் ஸ்கெட்சு போட்டு நமக்குள்ள அடிமடியிலேயே கை வச்சிடுறாங்க, என்னையா பண்ணுறது அப்படிங்க பார்க்கும்போது பக்கத்து நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி லூஸ் கேரக்டர்ஸை வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணுறது, இதை உடனே பிக்கப் பண்ணிட்டு நம்ம ஊரில் பேசுறதுக்கு இங்கே ஒரு இந்த நாட்டின் எதிரி கட்சி தலைவர் ஒருத்தர் இருக்கார் ராகுல் வின்சின்னு, அவர் மாதிரி ஒரு 8-10 பேரை வச்சுக்கிட்டு கத்துறது, இதை வந்து ஒரு ஃபேஷன் ஆக்கியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு என்ன சொல்லலாம் ஒரு மாடியூல் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியாக நான் இதை பார்க்குறேனே தவிர இதில் வந்து இதை அமெரிக்கா சொல்லிச்சு, இவர் சொன்னார் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக. அதே மாதிரி லோக்கலில் ஏற்கனவே இந்த டயலாக் எல்லாம் விட்டு தான் இவர் வந்து ஜெயிச்சது எலெக்ஷனில். திருப்பி அதை மெயின்டைன் பண்ணணும், இந்த கட்சி தீவை மீட் போகணும்னு நம்ம ஊரில் திமுக காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கோம், அதே மாதிரி இதுவும். நன்றி சார். வணக்கம் அம்மா. இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.